ரீசெண்டா இந்த வீடியோ நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்குல்ல, நாக் அவுட் சீரிஸ்ல டே 5 வீடியோ. ஜி பிரகாஷ் அண்ட் சைந்தவி ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு வந்த கப்பல்னே சொல்லணும். ஸோ அவங்களோட டைவர்ஸ்க்கு அப்புறமே அவங்க எங்கேயுமே மீட் பண்ணாத ஒருத்தங்க ஒரு மலேசியாவில் நடந்த ஒரு கான்செர்ட் மூலமா 2 பேருமே மீட் பண்ணி அவங்க பாடின ஒரு பாட்டை அந்த கான்செர்ட்ல ப்ளே பண்ணும்போது சத்தியமா பாக்குற எல்லாத்தையுமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஃபீலிங்ஸா இருந்துச்சு. லிரிக்ஸ் ஆல்சோமே அவங்க 2 பேத்துக்கு வேண்டியே எழுதுன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்க எல்லா ஆக்டர்ஸுமே டைவர்ஸ் பண்ணிட்டு வராங்க இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சமந்தா அண்ட் தனுஷ் சார், அப்போ வந்து ஜி பிரகாஷ், இப்போ வந்து ஜெயம் ரவி, அப்புறம் தர்மதுரை மாமனிதன் நல்ல படங்களை கொடுத்து சீனு ராமசாமி டேரக்டர், அப்போ கடைசியாக நம்ம இசைக்குள் ஏ ரஹ்மான். ஸோ இவங்க வரைக்கும் எல்லாருமே தமிழ் இண்டஸ்ட்ரியில டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தோணுது எல்லாத்துக்குமே. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அட் த சேம் போயிட்டு 2 பேருமே இருக்கும்போது அவங்களுக்கான கரியர், ஸோ அவங்களுக்கான வேல்யூ, அவங்களுக்கான ஃபேம், இது எல்லாமே வரும்போது